இன்னைக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு ஆட்சி அமைய வேண்டும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நாங்கள் திமுகவினுடைய கொள்கையை எதிர்த்துட்டு போகலை. இன்றைக்கி ஒரே வழி, தமிழக வெற்றி கழகம் 108 இடத்தை பெற்றிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் வழி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தவங்களெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு துணை நின்றிருக்கின்றோம். இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக நாங்கள் இந்த வார்டு மறுவரை போன்ற விஷயங்களில் ஆட்சியாளர்களை நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கோம். இந்த முஸ்லீம் மதத்துக்கு மாறி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிசி சான்றிதழ் வழங்கக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு அதிரடி கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாடு அரசாங்கம் பிறப்பித்த உத்தரவையே ரத்து பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய ஒவ்வொரு தீர்ப்பும் அப்படி தான் இருக்குது. அவருடைய தீர்ப்பு எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இருக்கின்றது. தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இந்த தீர்ப்பை எதிர்த்து பிசிஎம் என்ற சான்றிதழை வழங்கக்கூடாது என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய இருக்கின்றது. அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம். இது சமூக நீதி அந்த கொள்கையெல்லாம் பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாதிக்கும். இடஒதுக்கீடு பாதிக்கும். பல்லாண்டு காலமாக போராடிப்பட்ட இடஒதுக்கீடை பாதிக்கும். எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். அவருடைய தீர்ப்பு என்பது முஸ்லீம்களுக்கு எதிரானன்னு இன்றைக்கி சொன்னாலும் இதை வச்சு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பின்தங்கிய நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மற்ற உள்ள சலுகைகள் எல்லாம் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.